டிஎம்கே தான் சார் ஸ்டார்டிங்ல இருந்து நாங்கள் சின்ன ஆள்ல இருந்து எப்போ ஓட்டு வந்துச்சோ ஓட்டு வந்ததுலேருந்து டிஎம்கே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது எப்பயுமே பொதுமக்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து நிறைய பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு. என்ற மாதிரி சில பேர்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நெடுங்குளத்திலே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10-50 பேர்த்துக்கு மேல வாங்காம இருக்காங்க. சாதாரண குடும்பத்துக்காரவங்களே அன்றாடம் உள்ளவங்க வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கல. என் பேர் காளீஸ்வரி. நான் திருப்பரங்குன்ற தொகுதி ஹார்விப்பட்டி மக்களில் ஒரு பெண்ணாக பேசுகிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்லாம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. என் குழந்தைங்க 2 பேரும் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நான் வேலைக்கு போகிறேன். இங்கேருந்து பஸ்ஸு எல்லா வசதியும் ஃப்ரீயாக இருக்குது. பஸ் பயண திட்டம், விடியல் பயண திட்டம் வந்து சூப்பராக இருக்குது. மற்றும் மகளிர் உரிமை தொகை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாதம் 1000 ரூபான்றது இப்போ கொண்டு வந்திருக்க திட்டத்தில் 2000 கொடுக்கறது இன்னும் உதவியாக இருக்கும் எங்களுக்கு. வந்து உதயசூரியனுக்கு தான். எங்கள் தொகுதியில் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிற எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க எங்கள் தொகுதிக்கு. அது மாதிரி ஹார்விப்பட்டி மக்களுக்கு கொஞ்சம் இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மகளிர் சுய உதவி குழுவில் கொடுக்குற கடன் வசதி வந்து இன்னும் கொஞ்சம் அதோட மானியம் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தினா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஸ்கூல் வந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ் நிப்பாட்டவே மாட்டாங்க. பிள்ளைங்க ஓடி வந்தாலும் நான் டெய்லி அங்க போறதுனால எனக்கு தெரியும். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸோட இது கிடையாது, பஸ் ஸ்டாப் கிடையாது. வெயில்ல 1 மணி நேரம் ஆனாலும் 1/2 மணி நேரம் ஆனாலும் பிள்ளைங்க மழைனாலும் அங்கதான் நிக்குதுங்க. அப்புறம் வந்து +1 +2 ஆரம்பிக்கிறதுக்கு எங்க ஊர்ல வந்து +1 +2 கண்டிப்பா வேணும். பிள்ளைங்க போய் பஸ்ஸை ஏறி போய் படிச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். கரெக்டான டைமுக்கு பஸ் வர்றதில்ல. பிள்ளைங்க எப்படா வருங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில வந்து பிள்ளைங்களை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க.